வணக்கம் நண்பர்ந்த சொந்தங்களே, கிளஸ்டர் எனர்ஜிலேருந்து நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம அரக்கோணத்தில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு ஆஃப் கிரிட் செட்டப், அதாவது 1 கிலோவாட்ல ஆஃப் கிரிட் செட்டப் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதை பற்றின ஒரு முழு டீட்டெயில் வந்து நான் சொல்கிறத விட கிளைண்ட் சைட்லேருந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ சோலார் பேனல், இன்வெர்ட்டர், பேட்ரி இது எல்லாமே ஈஸ்மனில் சார் வந்து ஆல்ரெடி பை பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க ஷிப் பண்ணி இங்கே வீட்டில் ரெடியாக வச்சுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே மவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரக்சர்ஸுமே வந்து இவங்களே லோக்கல் ஃபேப்ரிகேட்டரை வச்சு ஸ்ட்ரக்சர்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இது எல்லாமே செட்டப் ரெடி ஆன பிறகு எங்களுக்கு கால் பண்ணாங்க. நாங்கள் ஜஸ்ட் இங்கே வந்தோம், பேனலை மவுண்ட் பண்ணோம், ஒயரிங் பண்ணோம், அதுக்கு எம்சிபி கட் ஆஃப்லாம் வச்சுட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் கமிஷனிங் பண்ணி முடிச்சு ஒரு ஹாஃப் டே ஆயிடுச்சு. ஸோ பிளான்ட்டையும் நம்ம வந்து இங்கே மானிட்டர் பண்ணியாச்சு. அப்சர்வேஷனில் இது வரைக்கும் ஒரு 1.1 யூனிட் வந்திருக்கு. ஸோ ஆஃப் கிரிட் செட்டப் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு கிளைண்ட் சைட்லேருந்து ஆஸ் யூஷுவல் இப்போ நிறைய ஆன் கிரிட் செட்டப் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அதுதான் வந்து ப்ரெஃபர் பண்ணுறாங்க. பட் ஆஃப் கிரிட் செட்டப்பை ஏன் இந்த கிளைண்ட் வந்து ப்ரெஃபர் பண்ணாங்க அப்படின்றத அவங்களே சொன்னால் இன்னும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீட் மிஸ்டர் திலீப் சார், அப்புறம் கிஷோர் சார், இவங்க தான் கிளைண்ட்டு. ஸோ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சார் நீங்கள் வந்து ஆன் கிரிட் இருக்கு, நிறைய கரண்ட் சேவ் ஆகும் அப்படின்றது நல்லாவே தெரியும், உங்களுக்கு மணி சேவிங்ஸ் எல்லாம் தெரியும். நீங்கள் இந்த 1 கிலோவாட் இந்த கியூட் ஆஃப் கிரிட் செட்டப்பை ப்ரிஃபர் பண்ணது ரீசன் வந்து நீங்களே சொல்லுங்க சார், ஏன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க? அப்படி பெரிய ரீசன் வந்து எனக்கு பவர் பேக்கப் வேணும் வீட்டுக்கு. அதுக்காக தான் மெயினாக நான் இன்வெர்டர் தான் போகலான்னு இருந்தேன். ஓகே, நடுவில் விசாரிச்சதுல இந்த மாதிரி ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் இதை பற்றி சார் தான் எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எஸ், ஆப்வியஸ்லி. அது முன்னாடி எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. கண்டிப்பா. ஆன் கிரிட்னா இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு, ஆஃப் கிரிட்ல இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணது சார் தான். ஓகே, அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணேன் ஆஃப் கிரிடே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ண முடியும்ன்ற ப்ரொசீஜர் சொன்னார். அவர் சொன்ன ப்ரொசீஜர் சொன்ன மாதிரி யூபிஎஸ் பை பண்ணுறது, சேனல் ரெடி பண்ணுறது எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்டேன் அவருக்கு. இன்னைக்கு வந்தார், ஒரு காலைல ஒரு 9 மணிக்கு ரீச் ஆயிருப்பாரு, மத்தியானத்துக்குள்ள ஒரு 12 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிட்டாரு. முடிச்சு எல்லாம் பக்காவா பண்ணிட்டாரு. இதுல எனக்கு பெருசா பை பேக்கப் கரண்ட் இல்லைனாலும் பேக்கப்பா எனக்கு இன்வெர்டர் மூலியமா கரண்ட் இருக்கும். அதனால நான் இதை சூஸ் பண்ணேன். பெருசா எனக்கு இபி சார்ஜஸ் வராது. இபி சார்ஜஸ் எனக்கு ஒரு 4000 5000 அபோவ் போச்சுன்னா ஆன் கிரிட் போறது பெஸ்ட்னு சொல்லியிருந்தேன். எனக்கு 2000 தான் வருது. பவர் பேக்கப் இன்வெர்டர் போறதுக்கு பதிலாக சோலாருக்கு போறோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான் சார், சூப்பர். இந்த எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் வெயிட்டிங். ஏன் வந்து ஆஃப் கிரிட் வந்து சில பேருக்கு ஷூட் ஆகும் அப்படின்னா, ஒரு 2000 பில் வருது அப்படின்னா அவங்க ஆன் கிரிட் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து டே டைம்ல நிறைய பவர் கட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே வந்து பெட்டரா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு 1 கிலோவாட் ஆஃப் கிரிட் செட்டப் போட்டுட்டு அதுலயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா சார், பழைய டெக்னாலஜியும் நீங்க வந்து படிச்சு பாத்தீங்க, அந்த பாலிகிறிஸ்டலைன் அதையும் சொல்லுங்க. நீங்க அதை பத்தி எப்படி ஸ்டடி பண்ணீங்க அதை சொல்லுங்க. பாலிகிறிஸ்டலைன் இதுல இன்னொரு பேனல்ஸ் இருக்கு, அந்த பேனல்ஸ்லாம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணது சார் தான். அந்த பாலிகிறிஸ்டலைன் போறப்போ அதுல வாட்ஸ் கம்மி, கிலோ வாட்ஸ். இதுல நம்மளுக்கு ரெண்டு பேனல்லயே 1100 வாட்ஸ் கிட்ட பெனிஃபிட்ஸ் வரும். அந்த இது பேனல், பழைய பேனல் போனா 4-5 பேனல் போட்டாதான் நம்மளுக்கு 800 வாட்ஸ் கிட்ட நெருங்குது. அதுல வந்து பெருசா நம்மளுக்கு பவர் பேக்கப் இருக்காது. இதுல ரிஃப்ளெக்ஷன் மூலியமாவும் பவர் சார்ஜ் ஜென்ரேட் ஆகும். மேல அந்த பழைய இதுல பேனல்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து வர சூரிய வெளிச்சத்துல மூலியமா மட்டும்தான் அது பவர் ஜென்ரேட் ஆகி உள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது நம்மளுக்கு கீழேயும் பைஃபேஷியல் பேக்கப், அதுதான் சொன்னேன். அந்த மூலியமா இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ரெண்டுமே டியூவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கு. எஸ். அப்புறம் வந்து சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அவருக்கு இந்த எம்பிபிடி இன்வெர்டரை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்க அங்க பார்க்கலாம். ஸோ ஈஸ்மன் பிராண்ட் சார் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா, இதுதான் வந்து அந்த இன்வெர்டர், எம்பிபிடி இன்வெர்டர்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்ப இருக்கிற 550 வாட்ஸ் பேனலோடைய ரேஞ்சையுமே வந்து இந்த எம்பிபிடி வந்து கவர் பண்ணிடும். ஈவன் 1 kVA வந்து நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்காது, ஒரு 2 or 3 பிராண்ட்ஸ்ல தான் இருக்கும் அந்த 1 kVA எம்பிபிடி மாடல்ல. ஓகேங்களா, இதுல வந்து நீங்க நார்மலா 550 வாட்ஸ் நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க வீட்டுக்கு வந்து பேசிக்கா இவங்களோட லைட்டு, ஃபேனு, டிவி கொடுத்துக்கலாம், நீங்க கேமரா, வைஃபை, இது வரைக்கும் நீங்க வந்து கரண்ட் இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு. அது வந்துச்சு, அதாவது இன்வெர்டர் ஆன் பண்ண பிறகு எதா இருந்தாலுமே அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா பவர் கட் ஆனதை நீங்க கான்சியஸா அனலைஸ் பண்ணிட்டு வேண்டாங்கன்றதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் ஃபார் த ஆர்டர். தேங்க்யூ கிஷோர் சார், தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆஃப் கிரிட் ஆன் கிரிட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்காக இன்னொரு வீடியோவை நம்ம வந்து ப்ராப்பரா கிரியேட் பண்ணி போடுறோம். தேங்க்யூ.